ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது லில்லி பல்ப்ஸும் 4 வெரைட்டி சில்லி சீட்ஸும் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன வெரைட்டி பல்ப்ஸ் எவ்வளோ ப்ரைஸுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அழகான பிங்க் கலரில் பூக்கள் பூக்கிற அமர் லில்லிஸ் பல்ப். இது லில்லி வெரைட்டி, பல்பில் இருந்து தான் வளரும். செகண்ட் இந்த பிங்க் ஸ்பைடர் லில்லி. இது ரெட் ஃபாக் லில்லின்னு சொல்லுவாங்க. சிம் ஷேடரில் வளரும்போது இதன் இலைகள் டார்க் ரெட் கலரில் பார்க்க அழகாக இருக்கும். டைரக்ட் சன்லைட்டில் இந்த பிளான்ட் வளரும்போது இலைகள் க்ரீன் கலரில் இருக்கும். பூக்கள் இந்த மாதிரி தான் பூக்கும். ஸ்டெம் நீளமாக டார்க் ரெட் கலரில் இருக்கும். பூக்கள் பிங்க் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகி பூக்கும். இந்த பல்பை பாதி அளவு மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி நடுங்க. தேர்ட் வெரைட்டி பிங்க் ரெயின் லில்லி. இந்த வெரைட்டியில் சீட்ஸும் வரும். பேபி பல்ப்ஸும் சீக்கிரமாக வளர்ந்து நிறைய பல்ப்ஸாக மல்டிப்ளை ஆகும். இதோட பல்ப் சைஸ் பாருங்கள். இந்த பல்ப்ஸ் தான் நான் இந்த காம்போவில் கொடுக்க போகிறேன். எல்லா லில்லி பல்ப்ஸுக்கும் காமனான டிப்ஸை பார்க்கலாம். பல்பு நட்டதும் நிறைய தண்ணீர் விடக்கூடாது. எப்போவுமே மண் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிங்க் அமர் லில்லி திரும்பவும் துளிர் வர 30லேருந்து 45 நாட்கள் ஆகும். பல்பு துளிர் விட்டு வளர வரைக்கும் கொஞ்சம் ஷேடர் ஏரியாவில் வைங்க. பல்பில் நிறைய இலைகள் வளரும்போது 4லேருந்து 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விட்டால் போதும். பல்பை பாருங்க. அமர் லில்லி பல்ப் நல்ல மெச்சூரான பல்ப் தான் கொடுக்குறேன். பல்பை பாருங்க. இந்த காம்போவில் ஒரு பல்ப் கொடுக்குறேன். பிங்க் ஸ்பைடர் லில்லி பல்பும் மெச்சூரானது தான். பேபிஸும் வளர ஆரம்பிச்சிட்டு இந்த காம்போவில் ஒரு பல்ப் கொடுக்குறேன். பிங்க் ரெயின் லில்லியில் 6 பல்ப் கொடுக்குறேன். டோட்டல் 8 பல்ப்ஸ் 200 ருபீஸ். கொரியர் சார்ஜ் எஸ்டி கொரியர்னா 60 ருபீஸ் ஆகும். டோட்டல் 15 செட் இருக்குது. கொஞ்சம் புக் ஆகிடுச்சு. கொஞ்சம் செட் தான் மிச்சம் இருக்குது. இப்போ கிடைக்காதவங்களுக்கு ஏப்ரலில் கொடுக்குறேன். ஏப்ரலில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்குறேன். இப்போ பல்ப்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்குது. இந்த காம்போவில் ஒவ்வொரு பல்பும் ப்ரைஸ் வித்தியாசம் இருக்குது. அதனால் இந்த காம்போவில் இருக்கிற 8 பல்புக்கும் நீங்கள் கேட்குற ஒரே வெரைட்டி மட்டும் கொடுக்க முடியாது. அடிஷ்னலாக 4 வெரைட்டி சில்லி சீட்ஸும் இருக்குது. இது ஒயிட் சில்லி, ரொம்ப காரமாக இருக்கும். 5லேருந்து 6 மணி நேரம் சூரிய ஒளி படுற இடத்துல வச்சு வளருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சில்லி காய்க்கும். இது காந்தாரி மிளகாய், பேர்ட்ஸ் ஐ சில்லின்னு இதை சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப காரமாக இருக்கும். சட்னிக்கு பறிச்சிட்டு இருக்கேன். மருத்துவ குணம் நிறைய இந்த சில்லிக்கு இருக்குது. கேரளா சில்லி. இது குழம்புல கட் பண்ணி போட்டால் ரொம்ப வாசனையாக டேஸ்டாகவும் இருக்கும். இது பிளாக் சில்லி, ஹைப்ரிட் வெரைட்டி இல்லை. இதையும் சமையலில் சேர்த்துக்கலாம். ஒரு வெரைட்டி சில்லி ப்ரைஸ் 20 ருபீஸ். உங்களுக்கு சில்லி வேணும்னா லில்லி காம்போ கூட சேர்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். தேங்க்யூ.